வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு தோரணம் கட்டியாச்சு. அழகா கழுத்துல வந்து கட்டி மாட்டு பொங்கலுக்கு மாட்டை நல்லா குளிக்க வச்சுட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பலூன் எல்லாம் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு ஒரு கரும்பு எடுத்து சாப்பிட்டுட்டே வரோம் நாங்க ஜாலியா. கரும்பு சாப்பிட்டுக்கிட்டே போறீங்க ஆத்துக்கு. மூணாவது மாடு நீ. பின்ன அது ஒரு மாடு குளிக்க வச்சாச்சு, 2 3 நீ. ஜெஷிதா என்ன பண்றாரு? என்னம்மா பண்ற ஜெஷிதா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி வேற லெவலா வந்திருக்கு. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, ஆனியன் ரைத்தா எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிருக்கு. ஸ்பெஷல். சடனா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஊருக்கு கிளம்ப வேண்டிய வேலை வந்துடுச்சு. பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வாங்க தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வேலையா மாட்டை வந்து ஆத்துக்கு கூட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிக்க வச்சு கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு குளிப்பாட்டி விட்டுட்டு வந்தேன். அப்போ அங்கேயே ஆத்துல மாடு மேய்ச்சிட்டு இவனிங்க வீட்டுக்கு கூட்டின்னு வருவாரு. அதுக்குள்ள நம்ம வீட்டுல மத்த வேலை எல்லாம் பாக்கலாம். ஓகேவா? 2 மாடு தான் நம்ம கிட்ட இருக்கு. அதனால 2 மாட்டையும் நம்ம ஓட்டிட்டு போறோம். இன்னைக்கு நம்மளாம் ஸ்பெஷல் கிடையாது, மாடு தான் இன்னைக்கு ஸ்பெஷலே. அதனால மாட்டுக்கு தான் ஃபுல் டெக்கரேஷனே பண்ண போறோம். ஓகேவா? மாட்டுக்கு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கணும். கோலம் போட்டேன். பெருக்கி விட்டு கழிச்சிட்டா மாட்டு ஆத்துக்கு தான் கிளம்பி போறோம். போலாமா? நானும் சீக்கிரமா முன்னாடி வந்துட்டோம். வெயிட் பண்றாரு. ஆமா, நானும் ஜெஷிதாவும் ஸ்கூட்டர்ல வந்துட்டோம். ஆமா, வெயில் அடிக்கும்ல அப்பா, அதனாலதான். நல்லா இருக்குதா? செருப்புலாம் போட்டு வந்துட்டேன் பாத்தியா? செப்பல் ஆத்துக்கு தான் ஓட்டிட்டு போறோம். நடந்து வந்துட்டோம். வாங்க வாங்க, 2 மாடு. வண்டி இப்படி எடுத்துட்டு வந்துரு பேபி. ஓகே பேபி, நீங்க முன்னாடி போங்க அத்தை, நாங்க பின்னாடி வரோம். ஆளுக்கு ஒரு கரும்பு எடுத்து சாப்பிட்டுட்டே வரோம் நாங்க ஜாலியா. கரும்பு சாப்பிட்டுக்கிட்டே போறீங்க ஆத்துக்கு. முன்னாடி இப்போ வந்து அம்மாக்கு உடம்பு சரியில்லை இருந்ததுல, அப்ப 2 மாடு 2 கண்ணு ஊட்டி வித்துட்டாங்க. அதனால இப்போ 2 மாடு மட்டும் தான் இருக்கு. முன்னாடி ஒரு 4-5 மாடு கிட்ட வச்சு எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்து குளிக்க வச்சு அழகா கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவளுமே வந்து அதெல்லாம் பாக்கணும்ல, மாட்டு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்றோன்றதுனால இவரும் வந்துடுறாரு ஜாலியா. போலாமா ஜெஷிதா? எதுக்கு வந்துக்கிறோம் நம்ம? குளிக்க வைக்கதான் வந்திருக்கோம். நம்ம லொகேஷனுக்கு வந்தாச்சு. இந்த தண்ணியில தான் குளிக்க வைக்க போறோம். அங்க பாரு, அம்மாவும் அப்பாவும் மாடு கழுவின்னு இருக்காங்க. ஒரு மாடை கட்டியாச்சு. ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குளிப்பாட்டிட்டு இன்னொரு மாட்டையும் குளிப்பாட்டிடலாம். ஓகே, போய் மாடு கழுவுப்பா. போய் மாடு கழுவு. பாரு, நானே எங்க அப்பாவை பாத்துக்க போறேன், நீ போய் மாடு. ஃப்ரெண்ட்ஸ், மாட்டை வந்து ஆத்துக்கு ஓட்டிட்டு வந்து குளிக்க வச்சுட்டு இருக்கோம். மாட்டு பொங்கலுக்கு மாட்டை நல்லா குளிக்க வச்சுட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பலூன் எல்லாம் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில கள்ள தூக்கி போடுறாரு அவரு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஒரு மாட்டை வந்து பாத்தீங்கன்னா குளிக்க வச்சாச்சு. இதை விட்டு போய் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். மாடு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு வராங்க. அழகா வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாடு. சூப்பரா குளிக்கிறாங்க நல்லா. ஆனா இந்த மாடுலாம் அழிச்சே தெரியுமா? நல்லா கிளீனா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இன்னொரு மாட்டி குளிக்க வச்சுட்டு அவுத்து விட்டா மேயும். இந்த மாடு ஃபுல்லா கருப்பு, இந்த மாடு ஃபுல்லா இது செவல் கலர். இந்த மாட்டுக்கு கண்ணு நல்லா அழகா இருக்கும் தெரியுமா? அப்படியா? மாதிரி சூப்பரா இருக்கும். மீன் நிறைய கடிக்குது பாப்பி, கால புள்ளகண்ட அந்த மீன் கடிக்குமே தெரியுமா? பீச், அந்த இந்த தெரப்பி, பீச் தெரப்பி. அது மாதிரி மாட்டுக்கு தண்ணில நின்னாலே வந்து காலை போட்டு கடிச்சிட்டே இருக்கு மீன் கடிக்குது. மாடை குளிக்க வையா. சங்கீதா மேல தண்ணி அடிச்சு விடுங்க. மூணாவது மாடு நீ. பின்ன அது ஒரு மாடு குளிக்க வச்சாச்சு, 2 3 நீ. 4வது மாடை உனக்கு தூக்கி எறும்பு மாடு தண்ணி சொல்லி விட்டு வேகமா தப்பிச்சு வராரு ஜெஷிதா.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாடு வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சாச்சு. அது வந்து மேய ஆரம்பிச்சிச்சு 2 மாடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக உட்காந்துட்டாரு. நாங்கள் வீட்டுக்கு போய் சமையல் பண்ணணும். இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்லையா, இன்னைக்கு நான்வெஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டன் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். மட்டன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் அத்தைக்கு பிடிக்கும். ஆமா, எப்பயுமே சிக்கன் பிரியாணி தானே பண்றோம். இன்னைக்கு மாட்டு பொங்கல் ஸ்பெஷலா மட்டன் பிரியாணி பண்ண போறோம். போயிட்டு சூப்பர் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, சாதம். இன்னைக்கு வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருந்து பண்ண போறோம். வாங்க போலாம். போலாமா? அப்பா வந்து மாடு எடுத்துன்னு வருவாரு. அவர் போயிட்டாரு தாத்தா கிட்ட உட்கார்றதுக்கு. வரமாட்டாரு அவரு. நீங்க மாடு மேய்க்கிறியா? தாத்தா விட மாடு மேய்க்க போறியா? மேய்ப்பார், மாடு மேய்ச்சி தான் வருவார். மாடு மேய்க்க போறேன். கும்பூர் பத்தி அவரு அது எவ்வளவு பொசிஷனா உட்காந்துருக்காரு பாரு. மாடு மேய்க்க போறேன்ட்டு. வீட்டுக்கு வாரியா மாடு மேய்க்க போறியா தாத்தா கூட? பாய். உப்பு ஊத்துன்னு வராங்க ஆத்துல. உப்பு மூட்டை ஜெசிதா 2 கிலோ உப்பு தாங்க. காத்து பிடிச்சி கீழே விழுந்துவேன். உப்பு கொடு. உப்பு இப்படி போடக்கூடாது, இங்க போடணும். ஃப்ரெண்ட்ஸ், மாட்டெல்லாம் குளிக்க வச்சுட்டு வந்தாச்சு. வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்க, பாயை போட்டு தேவையான பொருளாம் எடுத்துன்னு வந்து வச்சு வெங்காயம் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானு. ஜெசிதா என்ன பண்றாரு? என்னம்மா பண்ற ஜெசிதா? ஹெல்ப் பண்றாரு அவரு. அம்மாக்கு ஹெல்ப் பண்றாராம? பரவாயில்ல பரவாயில்ல. நான் வந்து வெங்காயத்துல இந்த நுனி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கேன். தோலை உரிச்சு கொடுக்குறாரா? தோல் உரிக்கிறாங்க. சூப்பரா தோல் உரிச்சு. வெங்காயம் ஜெசிதா தான் தோல் உரிச்சா. இது 2 வெங்காயத்துக்கு. சரிம்மா, உரிமா பூண்டு உரிக்கிறேன். அம்மாவும் ஹெல்ப் பண்றாங்க. சரி, கடன் பிரியாணி செஞ்சேன்னா 2 அசிஸ்டன்ட், ஒன்னு சேர்த்தா 3 அசிஸ்டன்ட். நம்ம இங்க அப்பா வரதுக்காட்டி பிரியாணி செஞ்சுட்டுன்னு வச்சுக்கேன். அம்மா உள்ளேயே வந்து சாப்பாடுலாம் செஞ்சுருவாங்க சாமி படைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம வேலை எல்லாம் மத்த வேலை நிறைய இருக்கு. தோரணம் கட்டணும், மாட்டுக்கு தோரணம் கட்டணும், மாட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், பெயிண்ட் அடிச்சு புது கயிறுலாம் மாத்தணும், இருக்கு மஞ்சள் வைக்கணும், வண்டி கழுவணும், நிறைய வேலை இருக்குது. ஆமா, கடகட செஞ்சுலாம். என்னம்மா நிறைய வச்சிட்டியா? புதினா இப்ப ரெடியா? போடக்கூடாது. அவர் சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார் சங்கீதா. வெங்காயம் தக்காளி எல்லாமே வெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம். பிரியாணி செய்ய தேவையான பொருள் எல்லாமே ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் பிரியாணி பண்ணும்போது அவசரமா போட்டேன். ஆமா, எல்லாமே செஞ்சுக்கலாம்னு பார்த்தேன். கடகடன்னு அடுப்பு வேலை முடிஞ்சிருச்சு. சோ அதனால இப்ப என்ன பண்றோம், முன்னாடியே ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணிட்டு அடுப்பு பத்த வச்சுட்டு இதுக்கப்புறம் பிரியாணி கிண்ட வேண்டியதுதான். அவ்வளவுதான். மாஸ்டர் குண்டான சுத்திட்டாரு. நீ சங்கீதா ரொம்ப நேரமா ஆர்வமா இருக்காரு. ஜெஸ்விதா ரொம்ப அகலமா வச்சிருக்கிற, கொஞ்சம் நெருக்கி வச்சிடலாம். அடுப்பு பயங்கரமா எரியுதுமா. டக்குன்னு எண்ணெயை ஊத்து, குண்டா தீஞ்சிர போகுது. பட்டை வகை வாங்கினு சொன்னா வெறும் இலை மட்டும் தான் இருக்கு. அதுல நான் பட்டை தான் கேட்டேன். இல்ல, வெறும் பட்டையும் அதுக்கப்புறம் இந்த பிரியாணி இலை, கிராம்பு, எண்ணெய் ஏத்தணும்ட்டமா. ஏலக்காய் மட்டும் ஒரு 5 ஏலக்காய் ஏத்தணுமா. ஏலக்காய் போட்டா பிரியாணி. எண்ணெய் ஊத்திட்டு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊத்திட்டு பட்டை வகை எல்லாம் சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அது இல்லம்மா, வர ஆர்வமா இருக்கிறாரு. வா ஏன் அதை வச்சுட்டு வா. குடுமா இங்க நில்லுமா. ஏலக்காய் எதுவுமே இல்லை. அப்புறம் தான் வாசனை வரது பிரியாணிக்கு. பச்சை மிளகாய் போடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் போடு. வெங்காயம் மட்டும் தள்ளுமா. வெங்காயம் தள்ளி விடு. நீ அந்த இலை மட்டும் போடு. நானும் தான் பிரியாணி செய்வோம் அடம் முச்சின்னு இருக்கா. நான் பிரியாணி செய்வது இப்ப போடக்கூடாதுமா. அப்பா போட சொல்லும் போது போடுனா ஜெசிதாவோட ஆர்வம் தாங்கல. ஆனியன் இப்பதான் போட்டேன். போட்ட உடனே பாருங்க அப்படியே கடகடன்னு சவுண்ட் வந்துருச்சு. சரியான அனல் சங்கீதா. இந்த சமைக்கிறனாதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1/2 மணி நேரத்துல நான் முடிச்சிடுவேன். இதே நான் வீட்டுல சமைச்சேன்னு வச்சுக்கேன் ரொம்ப நேரம் என்ன 2 மணி நேரம் ஆகுமோ 3 மணி நேரமோ ஆகுமோன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டே இருப்பாரு. ஏன்னா நாங்க ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சா கூட சாப்பிடறதுக்கு 3 நாள் ஆயிடும். 3 மணிக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துருவோம். அப்படியே 4 ஆயிடுமா. ஆமா, தம் கட்டி ரெடி பண்ண 3-4 ஆயிடும். நீங்கெல்லாம் பிரியாணி செய்யறதுக்கு அந்த தம் கட்டுற டைம் மட்டும்தான். வதக்கிறது எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 an hour வச்சுக்கேன். தம் கட்டுறது ஒரு 20 minutes. அப்புறம் 1 hourல ரெடி ஆயிடும். 1 hourல பிரியாணி ரெடி ஆயிடும்.
சூப்பரான பிரியாணி, மட்டன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மட்டன் தான் நம்ம அப்படியே போட்டு பண்ண போகிறோம். அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிரியாணி வேற லெவலாக ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் சங்கீதா? சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஆமாம். எப்படி பிரியாணி செய்யறது தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் என்ன போட்டோம் நம்ம? அது பேர் என்ன? ஆனியன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் டொமேட்டோ. எங்க டொமேட்டோ? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட போகிறோம். வாங்க வாங்க தக்காளி போடுங்க. போட்டாச்சு. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட் ஜெசிதா. நாங்க பிரியாணி செய்யறத பாத்துக்கினேன். தக்காளி வதங்கின பிறகு போட்டுக்கலாம். ஓகே. அவர் உரிச்சு வச்ச புதினாவை போறதுல தான் ஆரம்பத்துல இருந்து குறியா இருக்கு. தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம். நல்லா வதங்குறதுக்காக மசாலா இப்போ சேர்த்துடலாம். நான் என்னென்ன மசாலா எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, உப்பு, பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு எரியல போல பேபி. அப்படியா? அதான் சவுண்ட் கேட்கவே இல்லை. என்னன்னா சல்லுன்னு சத்தம் கேட்குமே. புதினா போடுமா? புதினா போறதுக்கு தான் ரொம்ப நேரமா ஆர்வமா இருக்கிறாரு ஜெசிதா. போடு. போடுமா போடுமா போட்டுமா. போடு. இது கொஞ்சம் அந்த தம் கட்டுறதுக்கு அப்படியே வை அப்படியே வை. வச்சிரு. இதுல இப்ப தயிர் கொஞ்சம் அது பிடிக்கிறேன். ஊத்து தயிர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊத்தி கிண்டிடலாம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பிரியாணி. இங்க பாருங்க, சூப்பரா கலர்ஃபுல்லா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. பயங்கரமா இருக்குங்க. நல்லா இருக்கு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வதக்கும் போதே வேகணும் தானே? ஆமா. 1 கிலோ மட்டன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, 1 கிலோக்கு 1 கிலோ அரிசி. 1 கிலோக்கு வந்து மட்டன். மட்டன் சேர்த்துட்டு அப்படியே வதக்கும். மட்டனை சேர்த்து அப்படியே வதக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வதக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் அந்த கறியில் இருக்க தண்ணிலாம் வடிஞ்சு அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு சோத்தால் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக வேக வச்சிடலாம். ஏன்னா நம்ம குக்கரில் தான் போடலைல்ல, அப்படியே தானே சேர்த்துருக்கோம். அது அரிசி வந்து மட்டன் வெந்துட்ட பிறகு அதுக்கப்புறமா அரிசி போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆமாம், ஏன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே மட்டன் பிரியாணி செஞ்சால் தனியாக வேக வச்சு செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ட்ரை பண்ணுறோம். நல்லா தான் வரும் பேபி. ஓகே, பார்க்கலாம். நார்மலாக கடையில் அப்படிதான் செய்வாங்க, வேக வச்சு இப்படியே. ஆமாம், டேரெக்டாக செய்வாங்கல்ல. பச்சை கறி போட்டு கிண்டிக்கிட்டே இருப்பாங்க சரிடா ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் போட்டு மூடி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சிருக்கு. அப்பப்போ திறந்து அப்படியே அதில் இருக்க தண்ணியிலே வந்துட்டு இருக்கு. சுண்டி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நல்லா வேகணும்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணுமா? அதான் பண்ண போகிறேன். அப்படியா? தண்ணி எரியுது போக இவ்வளோ நேரம் என் பக்கம் வரலேன்னு பார்த்தேன். இப்போ என்ன பண்ணணும், நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, கரெக்டாக ஒரு சோத்தால் தண்ணி ஊற்றுறேன் பேபி. தண்ணி ஊற்றி மட்டனை வேக வச்சிடலாம். இந்த தண்ணி வந்து அரிசிக்கான அளவுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எக்ஸ்ட்ரா மட்டன் வேக வைக்கிறதுக்கான தண்ணி. ஆமாம். இந்த தண்ணி அப்படியே சுண்டி வரட்டும் பேபி. சுண்டி வந்த பிறகு நம்ம அரிசிக்கான தண்ணி ஊற்றி தம் கட்டலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு அவங்க மட்டன் வெந்துட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 65க்கு மசாலா போட்டு ஊற வச்சுட்டு இருக்கு. 65க்கு மசாலா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். இது அப்படியே வந்து ஊறுச்சுன்னா நம்ம உள்ளேயே 65 வந்து பொரிச்சிக்கலாம். அடுப்புல இண்டக்ஷன் அடுப்புல கூட பொரிச்சிக்கலாம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சுட்டு இருக்காங்க. சிக்கன் குழம்பு எதுக்குன்னா சாமி படிக்கிறதுக்காக. இது வந்து நம்ம லஞ்சு சாப்பிட்றதுக்காக. ஈவினிங் சாமி படிப்போம் நாங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு சாமி படிப்போம். பொங்கலுக்கு நம்ம சிக்கன் குழம்பு சாதம் அப்புறம் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். இது அப்படியே ஊறட்டும். சூப்பராக வெந்துடுச்சு. இங்கே பாருங்க, அந்த நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா, தண்ணிலாம் சுண்டி வந்துடுச்சு. கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு. நான் வந்து 1.5 ஊற்றினேன். 1 ஊற்றிட்டு மறுபடியும் 1/2 ஊற்றி வேக வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 20 நிமிஷமா மட்டன் மட்டுமே தனியாக வெந்துடுச்சு. நல்லா சூப்பராக அந்த எலும்புல இருந்து கறி பிரிஞ்சே வந்துடுச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, அப்புறம் தம் வேற கட்டுவோம்ல, கரெக்டா இருக்கும். தண்ணி ஊத்திடலாம் சங்கீதா. நல்லி எலும்பு 2 எலும்பு வந்துடுச்சு. தனியா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா படியால தான் ஃப்ரெண்ட்ஸ் 2 படி அரிசி ஃபுல்லா போட்டேன்.
தண்ணி வந்து 1க்கு 1.5 கரெக்டா ஊத்திக்கலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கு, நம்ம அதிகமா தண்ணி ஊத்திட்டாலும் சாப்பாடு பொங்கலா மாறிடும். மாட்டு பொங்கல் தான் வந்து பிரியாணி, மட்டன்ல பொங்கல் வந்துடும். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து அளவா அளந்து ஊத்திக்கிறேன். ஒன்று எவ்வளோ ஊற்ற வச்ச? 1க்கு 1.5 ஊத்துறேன். நான் வந்து 2 டம்ளர் தான் போட்டேன். ஸோ ஆல்ரெடி 1/2 டம்ளர் இருக்கும். ஸோ 2.5 டம்ளர் தான் தண்ணி ஊற்றுறேன். ஓகே புரியுதா? 1/2 டம்ளர் தண்ணி குறைச்சிட்டேன் நான். ஓகே போதும், தண்ணி கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பயங்கரமாக சவுண்டு கேட்குது பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கரெக்டா வைக்க தெரியலனா இன்னொரு மெத்தட்ல போடலாம். இப்போ மட்டன் நல்லா வேக வச்சல, அந்த கொஞ்சம் தண்ணி இருந்ததுல அப்பவே வந்து சாப்பாடு ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு அப்படியே போட்டு தம் கட்டி வச்சிடலாம் டைரக்டா. ஆமா டைரக்டா. அது ஒரு 20 நிமிஷம் இருந்தா அந்த 3/4 பதம்ன்றது ஃபுல்லா வெந்து கரெக்டா வந்துடும். பிரியாணி, தம் பிரியாணி, வடி பிரியாணி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். அது மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். கிண்டி அப்படியே தம் கட்டி வச்சிட்டேன்னா சாதம் வந்து வெந்துரும். ஆனா இப்ப நம்ம செய்யறது வடி பிரியாணி கிடையாது. இது கிடையாது. இது வெறும் அரிசி போட்டு பண்றல. வடி பிரியாணினா சாதத்தை தனியா வடிச்சிருவாங்க. இத போட்டு அப்படியே கிண்டுவாங்க. சாதம் 3/4 பதத்துக்கு வேக வச்சு மசாலால அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு தம் மட்டும் கட்டி வச்சிருவாங்க. புரியுது. இப்ப இது வந்து நார்மலா செய்யற பிரியாணி. ஆமா, தம் பிரியாணி. தம் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி. ரொம்ப அதிகமா கிண்டாதன்னா அரிசி உடையும். ஆமா, தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. தம் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புதினா இலை, கொத்தமல்லி போட்டு நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மூடி வச்சு நெருப்பு எடுத்து மேலே கீழே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தம் கட்டியாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓபன் பண்ணிடலாம் சங்கீதா. இன்னைக்கு ஆனா ரொம்ப சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாம்பல் வந்து வெந்துட்டு இருக்குமா? அப்படியே சூப்பரா. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி அல்டிமேட்டா ரெடி ஆயிருக்கு. வாவ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பேபி பிரியாணி. நான் கூட வேகாதான் காட்டி நினைச்சேன். வாவ், சூப்பரா வந்துருச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி வேற லெவலா வெந்திருக்கு. இங்க பாரு, கறின்னா இவ்வளவு சாஃப்டா இருக்கு. நல்லா வேக வச்சிட்டோம் போல இருக்குல்ல. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. பாருங்க மட்டன் பிரியாணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க கறி அப்படியே பல இருக்குது. அப்படியே உடைச்சாடு உடையுது அப்படியே. அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. அவ்வளவுதான், மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு, இப்ப சாப்பிடலாம். இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருக்கோம், உனக்காக பிரியாணி செஞ்சேன். எப்படின்னா சாப்பிடுவீங்க. ஆமா, நீங்க தானே எப்பவுமே ஆசையா சாப்பிடுவீங்க. கடையில வாங்கி சாப்பிட மாட்டோம், சைதா ஊத்த சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுமா? நான் உனக்கு கூட்டி விடுமா? ஜசிதா கொடுக்கலன்னு அழுவுறாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணி எப்படி சொல்ல. சூப்பரா இருக்குது. மட்டன் பிரியாணி எப்படி இருக்குது? வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, ஆனியன் ரைத்தா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல். குழம்பு ரெடியா இருக்கு. அதை ஊத்தி சாப்பிட்டாலே இன்னும் சூப்பரா இருக்கும். சிக்கன் குழம்பு வந்து கிரேவி மாதிரி பண்ணிருக்காங்க அம்மா. அது அப்புறமா சாப்பிடலாம் சொல்லிட்டு விட்டுட்டோம். இந்தாமா, காரம் எப்படி வருது? காரம் எல்லாமே சூப்பரா இருக்கும் சங்கீதா. நல்லா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மாசமா ரெடி ஆயிடுச்சு பேபி. மட்டன் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நான் வெந்துருச்சு அழகா. வந்து பாத்தீங்கன்னா மட்டன் ரெடி ஆயிடுச்சு. வெந்துருச்சுல, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பண்ணியும் சாப்பிடலாம். மாடு ஓட்டிட்டு வரதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு தோரணம் எல்லாம் கோத்து வச்சிடலாம். காலையில கயிறுல மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாருங்க. பாருங்க அழகா ஒரு இப்ப வந்து கோக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இங்க பாருங்க மாங்கொத்து, அதுக்கப்புறம் வேப்பலை, மாங்கொத்து, வேப்பலை, ஆவாரம் பூ பாருங்க. ஆவாரம் பூலாம் இருக்கு இதுல. ஆவாரம் பூவு, அதுக்கப்புறம் பெரண்டை. இது ஒரு பூ, இது பேரு நானே தெரியல பேபி. ஆனா இது வைப்பாங்க தான் செய்யுதா பொங்கலுக்கு. ஆமா, சோ இதெல்லாம் வச்சு தோரணம் கட்டணும். தோரணம் வந்து மாட்டு கழுதும் கட்டுவாங்க, நம்ம வீட்டு வாசல்லையும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தோரணம் கட்டுவாங்க. ஆமா, முன்னாடி எல்லாம் வைக்க கட்டு எடுத்து வந்து போட்டு அந்த வைக்கில வந்து திரிப்பாங்க. தோரணம் கட்டுறதுக்கு வைக்க திரியால அழகா திரிச்சு கொடுப்பாங்க. சோ அதுலதான் நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுவோம். இப்போ சிம்பிளா இந்த கயிறு எடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணணும், ஒரு வேப்பலை, அதுக்கப்புறம் ஒரு ஆவாரம் இருக்கு, அப்புறம் சாரி ஃபர்ஸ்ட் எது மாங்கொத்து, ஒரு மாங்கொத்து, வேப்பலை,
அதுக்கப்புறம் இந்த ஆவாரம் பூ வரும். அட 3 கோத்து சொருகிட வேண்டியதான். முன்ன என்ன பண்ணணும், கயிறு இருக்குல்ல, இந்த கயித்துல வந்து பாத்தீங்கன்னா சொருகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முடிச்சு அழகா எடுத்துட்டு சொரி இதுல வச்சிடலாம். அப்படியே சொருகிட்டணும். அவ்வளவுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கவுக்கு நான் நிறைய பலூன் வாங்கி வந்துக்கிறேன். மாட்டு கொம்புல கட்டறதுக்கு பலூன் வாங்கி வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க, மாட்டு கொம்புல கட்டதுங்க. பலூன் வாங்கி வந்துட்டாரு. ஊதுமா, ஊதி மாட்டு கொம்புல கட்டுவோமா? சரிம்மா. ஸ்டிக்கர் கொடுத்தாங்களாமா, ஏதோ வச்சிராரு அழகா. ஸ்டிக்கர் தான் நினைக்கிறேன், ஒட்டுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அழகா கொம்புல வந்து பலூன் ஊதி கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கம் கொம்புல ஒரு 3 பலூன் கட்டினா நல்லா அழகா இருக்கும். இங்க பாருங்க, அழகா இருக்கா? ஆமா, ஸ்டிக்கர் தான்மா, ஸ்டிக்கர் தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு தோரணம் கட்டியாச்சு. அழகா கழுத்துல வந்து கட்டி விட்டுறணும் அந்த தோரணத்தை. இது இங்க எவ்வளவு தடவை கட்டி இருக்கோம். மாட்டு கழுத்துல கட்டினா மந்தக்கார வரைக்கும் போவே போவாது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு கொட்டாது, சாப்பிடுவாங்க எல்லாத்தையும். சூப்பரா இருக்கு பாருங்க. இது மாதிரி இன்னொரு தோரணம் கட்டணும், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தோரணம் கட்டினோமா, அதுக்கப்புறம் பலூன் ஊதியாச்சு. அப்பா வரனாரு, ஒரு 3 மணிக்கு மேல வருவாருன்னு நினைக்கிறேன் அப்பா. மாட்டுக்கு வந்து கொம்புல பெயிண்ட் அடிச்சு அந்த பலூனை கட்டிட்டு இந்த தோரணத்தை கட்டினா அழகா மாடு சூப்பரா ரெடி ஆயிடும். குளிக்க வச்சாச்சுல, அதுக்கப்புறம் அதுக்கு பொட்டு எல்லாம் வைக்கணும். பொட்டு சந்தனம் எல்லாம் தெளிச்சு அழகா மேக்கப் போட்டு கூட்டு போவாங்க. இன்னைக்கு நான் காலைல கோலம் போட்டிருந்தேன்ல, அதுல ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபேஸுக்கு மேக்கப் போட்டிருக்கேன்ட்டு. ஏன்னா உடம்புக்குள்ள ஒரு கலரும் ஃபேஸுக்கு ஒரு கலரும் கொடுத்துருந்தேன், கலாச்சிருந்தாங்க. சடனா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஊருக்கு கிளம்ப வேண்டிய வேலை வந்துடுச்சு. பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பேபியோட தாத்தா வந்து இறந்துட்டாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் மாமா ஃபோன் பண்ணாரு. நாளைக்கு தான் போய் தாத்தாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால உடனே கிளம்பிட்டோம் நாங்க.